ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், இப்போ இந்த தேமுதிக திமுக இந்த கூட்டணி உறுதியாயிருக்கு. திமுக தலைமை அலுவலகமான அந்த அண்ணா அறிவாலயத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து கூட்டணி உறுதி பண்ணியிருக்காங்க நேர்ல சந்திச்சு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது தேர்தல் கால அரசியல். ஏற்கனவே அவங்க 3 மாதத்திற்கு பிறகு கூட்டணி விவரங்களை அறிவிப்பதாக தொடர்ந்து சொல்லி வந்தார். இன்றைக்கு அந்த கேள்விக்கான விடை கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து 2019, 2021, 2024 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியோடு இணைந்து செயல்பட்டவர்கள் தேமுதிக இயக்கத்தினர். அவருடைய முடிவு தொண்டர்கள் எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அந்த கட்சியினுடைய உரிமை எந்த கூட்டணியில் இருக்க வேண்டும், எந்த கூட்டணியில் செயல்பட வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய உரிமை. இதை ஒரு அரசியல் நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்ந்து பணியாற்றியவர்கள் இப்பொழுது திமுக கூட்டணியில் பணியாற்றப் போகிறார்கள். அது எந்த அளவிற்கு கட்சி தொண்டர்களுடைய எந்த அளவுக்கு ஒரு உறுதிப்பாடும் ஒரு இணக்கமும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இருப்பினும் கடைசி நேரத்தில் அரசியலில் நிரந்தரமான நண்பனும் இல்லை, நிரந்தரமான பகைவரும் இல்லை என்ற அடிப்படையிலே விமர்சனத்துக்கு இடமில்லாத ஒரு முடிவு. அவர்கள் ஏற்கனவே திமுகவை தொடர்ந்து விமர்சித்தார்கள். பிறகு 50% சிறப்பாக இருக்கிறது, 50% மோசமாக இருக்கிறது என்று 50க்கு 50 என்று மார்க் கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த கூட்டணியில இணைந்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுப்பதாக கூட ஏற்கனவே கடிதம் கொடுத்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் அதற்கான மனு தாக்கல் கூட நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் அவர் திமுகவுக்கு சென்றிருப்பது, அதை அவர்கள் தான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும். மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார் என்பது தேர்தலில் தெரிய வரும். சார், ஏற்கனவே இவங்க தேமுதிக அதிமுக கூட்டணியில தான் இருந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ராஜ்யசபா சீட் எல்லாம் கொடுக்கப்படும்னு எழுத்துப்பூர்வமாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தாரு. இந்த நிலையில இப்போ தேமுதிக திமுக கூட்டணியில போயிருக்கு. ஏற்கனவே அதிமுகவும் எதிர்பார்த்திருந்தாங்க தேமுதிக அந்த கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இது என்ன எப்படி பாக்குறது தான் ஏற்கனவே நான் சொன்னேன். கடிதமே கொடுக்கப்பட்டு விட்டது. அப்புறம் சந்திப்புகள் இருந்தன. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோடும் அவர் நெருக்கமான சந்திப்புகள் தொடர்புகள் தான் இருந்தார்கள். இதை எப்படி பார்ப்பது என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ராஜ கண்ணப்பன் அவர்கள் இப்பொழுதுதான் விமர்சனம் செய்திருந்தால் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தேமுதிகவெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது என்றெல்லாம் அவர் விமர்சித்திருந்தார். அதை கூட அதிர்ச்சியோடு பதில் சொன்னார்கள். எல்லோருமே மக்களும் அதை வேடிக்கையா பார்த்தார். இப்படி பேசுறாரு, ஒரு இயக்கத்தை போய் இப்படி பேசுறாங்களே, எவ்வளவு பெரிய கட்சி சின்ன கட்சின்னு இல்லை, ஒவ்வொருக்கும் ஒரு மரியாதை அந்தஸ்து இருக்குல்ல, இது கேப்டன் உருவாக்கிய கட்சி இல்லை அப்படிலாம் நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. அது வருத்தமாக கூட இருந்தது அமைச்சர் ராஜகண்ணப்பர் பேசியது. இப்படி எடுத்தறிஞ்சு பேசியிருக்க கூடாது என்ற வேதனை இருந்தது. இந்த பக்கம் ராஜ்யசபா உறுப்பினருக்கான கடிதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த அந்த உறுதிப்பாடும் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதிக்காக அதையும் நிறைவேற்ற தயாராக இருப்பதற்கு கடிதமும் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படி நிலையில் இந்த திடீர் முடிவு ஏன் என்று தெரியவில்லை. இது ஒரு நிகழ்வு தான். இதற்காக எங்கள் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இங்கு செயல்படுகிற இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற இருக்கிறது என்பது உறுதி. மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற கூட்டணியில் ஒரு தெளிவான மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிற கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான். இந்த கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. மற்ற சின்ன சின்ன அரசியல் மாற்றங்கள் எது நடந்தாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நாம் களத்தில் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள். சார், இப்போ ஏற்கனவே திமுகவை நிறைய முறை தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. ஆட்சி சரியில்லை அப்படின்ட்டு நிறைய வாட்டி விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இப்போ தேமுதிக கூட்டணி அமைச்சிருக்காங்க. இது அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்றத தெளிவா எடுத்துக்கலாமா சார்?
நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அது எப்படி திடீரென்று மாறினார்கள், திடீர்னு எப்படி வருவாங்க, திடீர்னு எப்படி அங்க போய் கட்சியில சேர்ந்தா கட்சி நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்க, தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இது அரசியல். அப்ப இது ஒரு அரசியல் நிகழ்வு தான், மக்களுக்கான நிகழ்வு இல்லை. மக்களுக்காக பாடுபடுகிற செயல்படுகிற கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்படுகிறது. வெற்றிக்கான அந்த வெற்றி கனியை பறிக்கிற ஓட்டத்தில் முன்னிலையில் இருக்கிற கூட்டணி எங்கள் கூட்டணி தான். எனவே இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவம் எங்கள் கூட்டணியினுடைய வெற்றியவோ, எங்கள் கூட்டணியினுடைய வளர்ச்சியவோ, கூட்டணியுடைய இணக்கத்தையோ எந்த அளவும் பாதிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இறுதியா ஒரு கேள்வி. இப்போ மாநிலங்களவை தேர்தலும் அறிவிச்சிருக்காங்க. நம்ம பாஜகவுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கப்படும் ஏதாவது தெரியுமா சார்? அது எங்க தலைவர், மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு தான் தெரியும். அவங்களை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க. சரிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி. நன்றி.